வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் சவுதி அரேபியாவின் அண்டை நாடான குவைத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு நபர் தீப்பிடித்ததன் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் என்ற ஒரு விசேட தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தொடர்பான ஒரு துயரமான செய்தி ஒன்றை பார்த்துவிட்டு இனிய சவுதி அரேபியா செய்திகளுக்கு சென்று விடுவோம். குவைத்தில் வீடொன்றில் சாரதியாக பணியாற்றி வந்த இளைஞன் ஒருவரே விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். அதாவது தீ விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இவருக்கு என்ன நடந்தது என்று முழுமையாக தெரியவில்லை. தீ விபத்து என்று முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவர் இலங்கை கெக்ராவு பிரதேசத்தினைச் சேர்ந்தவர் முகமட் நோஸ்ட்ரா. இவருடைய ஒரு பிள்ளையின் தாயார் இதோடமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். குவைத்தில் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்த 26 வயதான முகமது சமீர் சில தினங்களுக்கு முன்னர் தீ விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். கணவருடன் பணியாற்றிய நண்பர்களை இந்த தகவல்களை தமக்கு வழங்கியதாகவும் சொல்லுகின்றார். இது தொடர்பாக இலங்கையில் இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தனது கணவர் முகமது சமீர் உயிரிழப்பில் பலத்த சந்தேகம் இருப்பதாகவும் அவருடைய மனைவி வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் இவர் வீட்டில் பணிபுரியும் போது வீட்டின் உரிமையாளர் சந்தேகத்துக்கிடமான பல தகவல்களை வெளியிட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. தீயில் உயிரிழந்த இலங்கையைச் சேர்ந்த நபருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை இந்த ஊடகம் வாயிலாக வெளிப்படுத்தி நிற்கின்றோம். தற்சமயம் குளிர்காலம் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். 2 நாட்களுக்கு முன்பு என்று நான் நினைக்கின்றேன் ஹீட்டர் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவு தொடர்பான தகவல்களை சொல்லியிருந்தோம். இது குளிர்காலம், மிக கவனமாக இருங்கள். ஹீட்டர் பயன்படுத்துபவர்கள், நெருப்பு பயன்படுத்துபவர்கள், புகை மூட்டுபவர்கள் மிக மிக கவனத்துடன் இருங்கள். இல்லையென்றால் விளைவுகள் அதிகமாக சந்திக்க நேரிடும். ஒரு நாட்டின் தலைவரோ பிரதமரோ அதிபரோ வேறொரு நாட்டுக்கு வருகை தரும் போது சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பது உலக நாடுகள் இருக்கும் வழக்கமான மரபுகளில் ஒன்று. ஆனால் சவுதி அரேபியாவில் இது விதிவிலக்கு. உலக நாடுகள் இருக்கும் மரபுதான். ஆனால் இந்த மரபை சவுதி அரேபியா பின்பற்றி வந்தது. தற்பொழுது அந்த மரபில் சிறிய மாற்றம். சிவப்பு கம்பளத்துக்கு பதிலாக பார்பிள் கலர் கம்பள வரவேற்பை சவுதி அரேபியா வழங்கியிருக்கிறது. காரணம், சவுதி அரேபியாவின் அப்கா உட்பட பல நகரங்களில் பார்பிள் நிற பூக்கள் பூத்து குலுங்குகின்றது. இது சவுதி அரேபியாவில் மட்டுமல்லாமல் சவுதியின் அண்மைக்கலமாக பரவலாக பெய்யும் மழையில் பாலைவன பூமிக்கு லவாண்டர் பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்குகிறது. இதை மையமாக வைத்து தற்பொழுது சவுதி அரேபியாவுக்கு வருகை தரும் தலைவர்களுக்கு பாபிள் நிற கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகின்றது. சவுதி அரேபியாவின் அபகா பகுதியில் இருப்பவர்கள் இதை நேரடியாக கூட பார்த்திருப்பார்கள், இந்த அபகா பூ பூத்து குலுங்குவதை. சவுதி அரேபியாவில் சாம்சங் ஃபே அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு விசேட தகவல் ஒன்றை பார்த்து விடுவோம். சவுதி அரேபியாவின் சாம்சங் போன் பரிமாற்ற சேவை தொடங்கப்பட்டிருக்கின்றது. சாமா இது தொடர்பான விசேட தகவல்களை பகிர்ந்துள்ளனர். சாம்சங் ஃபே சேவை சவுதி அரேபியாவில் தொடங்கப்பட்டிருப்பதுடன் விசன் 2030 நோக்கமாக கொண்டு இந்த சாம்சங் ஃபே மூலம் பணப்பரிமாற்ற சேவை சவுதி அரேபியாவில் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றது என்று சவுதி அரேபியா மத்திய வங்கி அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினம் வலைத்தளம் ஊடாக அறிவித்துள்ளனர். சாம்சங் ஃபே தொடர்பான சேவை பரிமாற்றம் சேவை தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் தெரிந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஏற்கனவே நாங்கள் இதை பதிவிறக்கம் செய்து வைத்திருப்பவர்களும் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இதன் மூலம் இலகுவான பணப்பரிமாற்ற சேவையை வழங்க முடியும். ஆகவே சாம்சங் ஃபே என்பது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் உருவாக்கிய மொபைல் பேமெண்ட் டிஜிட்டல் வால்ட் சேவையாகும். இதனை ஸ்மார்ட் போன் வழியாக பண பரிவர்த்தனை செய்ய அனுமதிக்கின்றனர். சாம்சங் பே செயலியில் பயனாளர்கள் அவரது கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை இணைத்து வோல்ட்டாக பயன்படுத்த முடியும். பல்வேறு வணிக நிறுவனங்கள் சாம்சங் பே பரிவர்த்தனையை அனுமதியும் வழங்கியுள்ளனர். சில கைத்தொலைபேசிகள், சில ஃபோனுக்கு இது பதிவிறக்கம் செய்தாலும் சப்போர்ட் பண்ணுவது குறைவாக இருக்கலாம். சவுதி அரேபியாவில் யாத்திரை செல்பவர்களுக்கான விசேட அறிவித்தல், குறிப்பாக பெண்களுக்கு. மக்கா மற்றும் மதீனாவில் புனித மசூதிகளுக்கு வரும் பெண்களுக்கு புனித மசூதிகள் பராமரிப்பு பொது ஆணையகம் சில அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளனர்.
புனித மசூதிக்கு வரும் பெண்கள் ஆடைகளில் மிக மிக கண்ணியம் பேணுமாறும் ஊழியர்கள் வழிகாட்டுதலை ஒத்துழைப்பு வழங்குமாறும் வேண்டினிக்கப்படுகின்றீர்கள். தரைகளில் உட்கார வேண்டாம், பாதைகளில் தூங்க வேண்டாம், தொழுகை வரிசைகளை சீரமைப்பது, சத்தமிடாமல் இருப்பது ஆகியவற்றில் விசேட கவனம் செலுத்த வேண்டாம். பொது இடங்களில் சாப்பிடுவது குடிப்பதையும் தவிர்க்குமாறும் ஆணிகம் கேட்டு நிற்கின்றது. விசேடமாக பெண் யாத்திரைகளுக்கான அறிவுறுத்தலாகவே காணப்படுகின்றது. ரியாஸ் சீசன் தொடர்பான ஒரு விசேட தகவல் ஒன்றையும் பார்த்து விடுவோம். அக்டோபர் 12ஆம் தேதி தொடக்கம் ரியாஸ் சீசன் தொடங்கப்பட்டிருந்தது. கடந்த 2 மாதத்தில் சுமார் 1 கோடி பார்வையாளர்கள் பெற்றிருக்கின்றது இந்த ரியாஸ் சீசன். ஆகவே ரியாஸ் சீசனில் சிறியவர் தொடக்கம் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கச்சேரிகள், கலை கண்காட்சிகள், நாடக நிகழ்ச்சிகள் என்ற பல பொழுதுபோக்கு அம்சங்களுடன் சர்வதேச போட்டிகளும் நடத்தப்படுகின்றது. இத்தனை நண்பர்கள் இந்த ரியாஸ் சீசனை நேரடியாக கண்டு கழித்திருக்கின்றீர்கள். கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சவுதி அரேபியா தமாம் கிழக்கு மண்டல நிர்வாகத்தின் 68வது மண்டல செயற்குழு கூட்டம் அல்கோபர் நகரில் நடைபெற்றுள்ளது. இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் கிழக்கு மண்டல தலைவர் அப்துல் அலீம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில பொருளாளரும் வளைகுடா பொறுப்பாளருமான பொறியியலாளர் சஃபியுல்லா அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தியிருக்கின்றார். இந்த நிகழ்வில் ஆன்லைன் வழியாக ஒருங்கிணைப்பு வேலைகள் சிறப்புடன் செய்த தமாம் கிளையின் துணை நிர்வாகி காரைக்கால் தஜ்மல்தீன் அவர்களுக்கு அவர் சேவையை பாராட்டும் விதமாக சிறப்பு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார். நேற்றைய கேள்வியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கின்றது. நான் இப்போது கட்டாரில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். வெக்கேஷன் வந்து இகாமா முடியாமல் சவுதி அரேபியாவுக்கு போக முடியுமா? நீங்கள் கட்டாரில் தற்சமயம் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இகாமா முடிவடையவில்லை. ஆனால் சவுதி அரேபியா இலங்கை வந்து மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு பயணங்களை மேற்கொள்ள முடியுமா என்று கேட்கின்றீர்கள். கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய விசா தன்மையை பொறுத்து நீங்கள் என்ன வகையான விசாவை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்கள் என்பதை நீங்கள் தான். இப்போ டூரிஸ்ட் விசா என்றால் ஓகே பண்ணுவார்கள். அப்படி இல்லை என்றால் விசிட் விசாவிலும் செல்லலாம். அதற்குரிய நடைமுறைகள் இருக்கின்றது. வேலை விசா என்றால் உங்களுக்கு வேலை விசா அடிக்க வேண்டாம். ஆகவே உங்களுடைய 3 தன்மைகள் இருக்கின்றது. அதை பொறுத்து நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம். குரூப் இருப்பவர்கள் எம்பசி மூலம் தாயகம் செல்ல முடியுமா? உண்மையில் குரூப் அடித்தவர்களுக்குரிய ஆலோசனைகள் மற்றும் இதர சேவைகளை இந்தியன் எம்பசி வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கை உறவுகளுக்கும் இதற்குரிய சேவைகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் எம்பசியினர். ஆகவே இலங்கை எம்பசி உங்களுக்கு தகுந்த பதில் அளிக்க தாமதப்படுத்தும். உதாரணத்துக்கு நீங்கள் எம்பசிக்கு கோல் எடுத்தால் கோல் ஆன்சர் இல்லை. இப்படி பல முறைப்பாடுகள் இருக்கின்றது என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். நேற்றைய தின நாணய பெறுமதிகளை சொல்லியிருந்தோம். இலங்கை ரூபாய் 76 ரியால் செல்வதாக பதிவிட்டிருக்கின்றார் முகமது ரிசாட் என்று நினைக்கின்றேன். மற்றும் சயித் அலி வந்து இந்தியாவுக்கு 22.30 சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார் அல் ஜூஃபைல் பிராந்தியத்தில். கொமெண்ட் செய்த உறவுகளுக்கு நன்றிகள். என்னுடைய கொமெண்ட்களை படித்திருக்கின்றேன். உறவுகளே, உங்களுக்கு நேரங்கள் இருந்தால் நல்ல சமூக வலைத்தள சமூக அமைப்புகள் நிறைய இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஏதாவது ஒரு அமைப்போடு சேர்ந்து பயணங்களை மேற்கொள்ளுங்கள்.